பைக் டெக்னீஷியன் வணக்கம் நான் பேசுகிறேன். இது வந்து Yamaha ரேசர் BS6 மாடல், ரொம்ப புது வண்டி. ஒரு 1306 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னா, எலி கடிச்சிருச்சு. நிப்பாட்டின வண்டி, லாக்டவுனில் நிப்பாட்டின வண்டி எலி கடிச்சிருச்சு. இந்த 3 ஒயர் மட்டும் கடிச்சிருக்கு. அதாவது கீ ஆன் மெயின், ஒரு ஈசியில் தரக்கூடிய ஒரு ஒயர், அப்புறம் எர்த் ஒயர், இந்த 3 வந்து இக்னிஷன் காயில் வரும். அந்த 3 ஒயரை வந்து எலி நல்லா கடிச்சிருச்சு. ஸோ மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்திருக்கு. டக்குன்னு பார்த்த உடனே ஒயர் கட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த 3 ஒயர் மட்டும் டேப் அடிச்சு கரண்ட் வருதான்னு பார்த்தா வண்டியில் கரண்ட் வரல. ஸோ எலி வந்து வேறு எங்கேயாவது கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ அந்த வகையில் வந்து ஈசி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது எக்ஸல் சூப்பர் மாதிரி ஐஎஸ்ஜி, அதாவது செல்ஃப் மோட்டர் கிடையாது இந்த வண்டிக்கு. ஸோ மேக்னெட்டை வந்து செல்ஃபாக மாற்றி சுற்ற வச்சுட்டு திரும்பவும் சார்ஜிங் கொடுக்க ஒரு டெக்னாலஜி இது இப்போ எக்ஸல் சூப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எல்லா வண்டியிலையும் வந்துருச்சு. ஸோ அதனால் ஈஸி ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ செல்ஃப் ரிலே அதே மாதிரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுவும் செக் பண்ணி பார்த்தோம். செல்ஃப் ரிலே இங்கே இருக்குது. செல்ஃப் ரிலேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈசியூலேருந்து தான் வந்து செல்ஃப் ரிலேக்கு லைன் வருது. நம்ம செல்ஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஈசியூக்கு போயிட்டு ஈசியூலேருந்து தான் செல்ஃப் ரிலேக்கு கனெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கேருந்து ஒரு மெயின் அங்கே போகும். ஸோ அப்போ தான் வந்து அந்த செல்ஃப் ஓடும், அந்த மேக்னெட்டாக மாதிரி செல்ஃப் ஓடும். அந்த மாதிரி கூட வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா வேறையும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட வந்து புது வண்டி சார்ட்லாம் இல்லை. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வண்டி லான்ச் பண்ணும்போது எல்லா கம்பெனியும் மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ கொடுப்பாங்க. இந்த வண்டியில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன, எப்படி வரும், எப்படி அட்டன் பண்ண ரிவ்யூ கொடுப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு கம்பெனி ஷோரூம் மூடிடுவாங்க. ஒரு 7-8 மணிக்கு யார் இருப்பாங்கன்னா மெக்கானிக் தான் இருப்பாங்க. பிஜிஎம் ப்ரைவேட் கேரேஜ் மெக்கானிக் சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மீட்டிங் வைப்பாங்க. எந்த வண்டி லான்ச் பண்ணாலும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய ஈஸியாக கிடைக்கும். இந்த இடத்துல பிரச்சனை வரும், இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளே பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. இப்போது இந்த வண்டியை இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்பு BS6 வந்து பெட்ரோல் டேப் வராது. எல்லா பைக் மாதிரி வந்து ஃபியூல் பம்பு டேங்க் கீழே வருது. ஸோ அப்படியே ஒரு சின்ன அலசல் அப்படியே பார்த்தாச்சு. ஓரளவுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன சென்சார் வருதுன்னு பார்த்தா இது வந்து ஐடியல் ஆக்சுவேட்டரு. ஸோ Yamaha வெர்ஷன் 2 கூட வந்தது. அது கீழே வந்து TPS மேப் சென்சாரு, அந்த ஒயரிங்கு. இதுதான் ஒயர் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா EOT சென்சார் இருக்கும், O2 சென்சாருக்கும் போகிற கப்ளரு. அது வந்து EOT சென்சார், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர், ஸோ இன்ஜினோட ஹீட்டை சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா O2 சென்சார் சைலன்சரில் வருது. ஸோ அது உள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே குறிப்பிட்ட குறைஞ்ச சென்சார் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகமான சென்சார் கொடுக்கப்படல. இருந்தாலும் இப்போ கரண்ட் வரல, அதுதான் பிரச்சனை வண்டியில். அதாவது கிக் பண்ணாலும் கரண்ட் வரல, செல்ஃப்லாம் ஒர்க்கே ஆகலை. அதாவது செல்ஃப் அடித்தா அந்த எந்த ஒரு சிம்டம் இல்லை, டெட்டாக இருக்குது அப்படியே. சார் என்ன பண்ண, சாவி ஆன் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே ஆன் ஆகுது, ஆனால் MIL லைட், அந்த இன்ஜின் செக் லைட் இருக்குல்ல, அது எரிஞ்சு ஆஃப் ஆகும். இப்போ BS6 எல்லா வண்டியிலையும் வெறும் 1306 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரு எலி கடிச்சதுக்கு இவ்வளோ பெரிய வேலை இருக்குது கஸ்டமருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச், அதாவது I3S மாதிரி நம்ம சிக்னல் அடிக்கும் போது தானே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரேக் பிடிச்சா அதுவே ஸ்டார்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜி இது. ஸோ அதுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு தனியாக. ஸோ வேறு என்னென்ன இருக்குது இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். ஸோ அது நமக்கு தேவை வந்து இப்போ கரண்ட் வரல, இந்த சப்ளை நடக்கலை, செல்ஃப் ஓடல, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்றா பார்க்குறோம். ஸோ பேட்டரியோடைய வோல்டேஜ் கம்மியாக இருந்தது. ஸோ எனவே பேட்டரி வோல்டேஜ் பிரச்சனை சொல்லிட்டு வேறு ஒரு பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா சில வண்டிகளில் வந்து பேட்டரி வோல்டேஜ் கம்மியாக இருந்தாலும் செல்ஃப் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபியூஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒன்று மெயின் ஃபியூஸ் 7.5, அந்த 15 ஆம்ஸ் போட்டிருக்கு, அது வந்து மெயின் ஃபியூஸு. ஸோ அப்புறம் 7.5 2 ஃபியூஸ் வருது. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்தா ஃபியூஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபியூஸ் மேலே சந்தேகம் இல்லை. ஸோ கம்ப்ளீட் ஒயரிங் மட்டும் சந்தேகம் நமக்கு. எப்போவுமே நிறைய வண்டிகளில் ஒயரிங் டயக்ராம்லாம் கொடுப்பாங்க கம்பெனிஸில். பட் Yamaha கொஞ்சம் நம்மளை நிறைய கூப்பிட்றதில்ல, மெக்கானிக்ஸ்லாம் கூப்பிட்றதில்ல. Yamahaவும் பஜாஜும் மெக்கானிக்ஸை கூப்பிட்டு எதுவும் நான் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி புது வண்டி லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோன்னு கூப்பிட்றதில்ல. இது வந்து DLC டூலு, அதாவது கரெக்டர் ஸ்கேன் டூல் போட்டு பார்க்குறது. வண்டியில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் இந்த ஸ்கேன் டூல் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்னா அந்த ECUவே ஆன் ஆகலை. ஸோ அப்போ இது வந்து பார்க்குறது பிரோஜனமே இல்லை, லைனே வராது இதில் கண்டிப்பாக. ஸோ ECU ஆனால் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வோல்டேஜ் வரும் DLCயில். ஸோ DLC டெட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நம்ம இதுவே டெட்டாக தான் இருக்குது, ECUவே டெட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். ஒயரிங் எதாவது கட்டாக இருக்குன்னு பார்த்தோம், எங்கேயுமே கட் ஆகலை. ஸோ வேறு ஏதாவது வண்டியில் ஏதாவது புதுமையாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன மாற்றம் செய்யப்பட்டிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் பிரேக் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது. இது கொஞ்சம் கேபிள் வித்தியாசமாக இருந்தது. ரைட் சைடில் வந்து 2 பிரேக் வரும். ஆக்டிவாக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பிரேக் கேபிள் வரும், பெருசாக வரும். அப்புறம் அவியேட்டர் கொஞ்சம் சின்னதாக வரும், அது கீழே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஃப்ரண்ட் காலிபர்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு நேராக. ஸோ ஒயர்லாம் பெண்ட் ஆகாது, சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டைட்டும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பிரேக் கேபிள் இருந்தாலும் ஒரு கேபிள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் வருது அப்படியே உங்களுக்கு. அதாவது லெஃப்ட் பிரேக்லேருந்து ரைட் பிரேக் கேபிளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கேபிள் வருது. ஸோ அதனால் பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கும் மற்ற வண்டியை விட அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனி சொல்லி தரணும். இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் பிஜிஎம் மீட்டில்.
ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறோம் கம்பெனிக்கு, Yamaha கம்பெனிக்கு கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு புது வண்டி பிரச்சனை போது பார்ப்பீங்க. எங்களை மாதிரி மெக்கானிக்ஸ் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நிறைய விஷயம் நல்லாயிருக்கும் எங்களுக்கும். இது வந்து என்னென்னா அந்த ஈசியோடைய அப்படியே கம்ப்ளீட்டாக ஒயரிங் டயக்ராம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் ஒயரிங் டயக்ராம் போட்டிருக்கேன். இதில் இந்த சார்ட் இருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணலாம், இந்த வண்டியை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அந்தளவுக்கு எளிமையாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு லைன் ஒயர் எங்கே போகுது, எங்கே வருதுன்றது எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் டம்மியாக வருதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம், வருங்காலங்களில் இந்த ரே ZR ஃபேஷனோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்காங்க இதை. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, ஈஸி மேலே சந்தேகமாக இருந்தது. சரி, ஈஸி வந்து டக்குன்னு கிடைக்கல. உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்ன பண்ணார்னா, உடனே ஒரு வண்டியிலேருந்து ஈஸியை கழட்டி கொண்டு வந்துட்டார் சர்வீஸ் அந்த வண்டியிலேருந்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிபிலிட்டிஸே இல்லை. ஒரு புது வண்டியோட ஈஸி வந்து டக்குன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு வண்டியில் தைரியமாக கழட்டி கொண்டு வந்தார். ஸோ என்ன பண்ணோம், செக் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸி தான் பிரச்சனை தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம். கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பழைய ஈஸியோட வண்டி கொண்டு வாங்க, நாங்கள் வேறு ஒரு வண்டியில் போட்டு பார்க்குறோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வண்டி வந்திருக்கு, எங்களுக்கும் வந்திருக்கு, ஃபால்ட் வந்திருக்கு, வேறு வண்டியில் போட்டு திருப்பி மாட்டினா சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மை போயின்னு தெரியல. கண்டிப்பாக கம்பெனி நாங்கள் அணுகிறோம். கம்பெனி நிச்சயமாக எங்கள்லாம் ட்ரைனிங் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே வேண்டுதலாக வைக்கிறவங்க. நன்றி, வணக்கம்.